அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். வசலாத்து வசலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாயி முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வசாபிஹி அஜ்மயீன். அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இது இஸ்லாமிய வரலாறுகள் பாகம் 15. அழகிய முன்மாதிரி அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற காணொளி. இஸ்லாம் மார்க்கத்துக்கு அதிபதி முழுக்க முழுக்க அல்லாஹுதான் என்று சில செய்திகளை இந்த காணொலியில் நம்ம பார்ப்போம். முகமது நபி அவர்கள் மார்க்கம் என்ற அடிப்படையில் சொன்னவை செய்தவை அனைத்தும் அல்லாஹுவால் அறிவிக்கப்பட்டவை தான் என்பதில் அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கை உளப்பூர்வமானதாக இருக்கணும், உறுதியானதாக இருக்கணும். அல்லாஹ் அறிவித்து கொடுக்காத எந்த ஒன்றையும் மார்க்கத்தின் பெயரால் அவர்கள் வழிகாட்ட மாட்டார்கள். முகமது நபி தன் மன இச்சைப்படி பேச மாட்டார். அவர் பேசுபவை அல்லாஹுவால் அறிவிக்கப்பட்டவைகள் தான் என்று அல்லாஹ் தனது திருமறை குர்ஆன்ல 3வது அத்தியாயம் 3-4 ஆகிய வசனங்களில் அல்லாஹ் கூறுகிறான். அன்புக்கினிய சகோதர சகோதரிகளை, இதில் குறிப்பெடுத்ததில் அத்தியாய நம்பர் விடுபட்டிருக்கு, அதனால தான் கொஞ்சம் குழப்பம். 3-4 ஆகிய வசனங்களில் அல்லாஹ் கூறுகிறான். இதை டிஸ்கிரிப்ஷனில் அதோடைய இதை சரி பண்ணி நான் போட்டுடுறேன். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கம் என்ற பெயரில் சுயமாக எதையாவது சொல்லி இருந்தால் அவரை வலக்கரத்தால் பிடித்து அவரது நாடி நரம்பை துண்டித்து விடுவேன் என்று அல்லாஹ் அறிவுறுத்தக்கூடிய செய்தி அல் குர்ஆன் 69வது அத்தியாயம் 44, 45, 46, 47 ஆகிய வசனங்களில் தொடர்ந்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனக்கு அறிவிக்கப்பட்ட செய்தியை தவிர வேறு எதனையும் நான் கூறுவதில்லை என்று மக்களிடம் தெரிவிக்குமாறு அல்லாஹ் கூறிய அந்த செய்தி 6வது அத்தியாயம் 50வது வசனத்தில், 10வது அத்தியாயம் 15வது வசனத்தில், 49வது அத்தியாயம் 9வது வசனங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான். மேலும் முகமது நபியின் பணி அல்லாஹ் சொல்வதை எடுத்து சொல்வது தானே தவிர சொந்த கருத்தை சொல்வது அல்ல என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு 5வது அத்தியாயம் 92வது வசனம், 6வது அத்தியாயம் 99வது வசனம், 13வது அத்தியாயம் 40வது வசனம், 16வது அத்தியாயம் 81, 24, 54, 29, 18, 64, 12 ஆகிய வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். முகமது நபி அல்லாஹ்வின் தூதர் என்பதால் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவது போல் அவர்களுக்கும் கட்டுப்பட வேண்டும் என்று அல் குர்ஆன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தெளிவுபடுத்துகிறான். அதில் நிறைய அத்தியாயங்களில் பல வசனங்கள் இருக்குது. என்ன அப்படியே டக்கு டக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்க. 3வது அத்தியாயம் 32, 3:132, 4:13, 4:59, 4:64, 4:69, 4:80, 4:115, 5:92, 8:1, 8:20, 8:46, 9:21, 24:47, 24:51, 24:52, 24:54, 24:56, 33:33, 33:66, 33:71, 47:33, 48:17, 49:14, 58:13, 64:12 ஆகிய வசனங்களில் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவது எந்த அளவுக்கு கட்டாய கடமையோ அதே அளவு அவனது தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கட்டுப்படுவது கட்டாயம் என்றும் அல்லாஹ் தஆலா நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறான். தூதருக்கு கட்டுப்படாதவர்கள் முஸ்லீம்களே அல்லர் என்ற அளவுக்கு கடுமையான இந்த விஷயம் மேற்கண்ட வசனங்களில் தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். ஒவ்வொரு வசனங்களையும் படித்து பாருங்கள், அவ்வளவு தெளிவு கிடைக்கும் உங்களுக்கு. வசனங்களில் தெளிவுபடுத்தப்பட்டு இருக்கிறது. நம்மிடம் பல ஆண்டுகளாக ஊறிப்போன கொள்கைகளும் சட்டங்களும் முகமது நபியால் தடை செய்யப்பட்டவை என்று தெரிய வந்தால் அந்த வினாடியே அவற்றை விட்டு விலகினால்தான் அவர்களை அல்லாஹ்வின் தூதராக
நாம் மதிக்கிறோம் என்று பொருள். எத்தனை வருஷம் அது உரைப்படி இருந்தாலும் சரி, எங்கள் முன்னோர்கள் சொன்னாங்க, எங்கள் அப்பம் பாட்டு சொன்னாங்கங்கிற கதையெல்லாம் இருக்கவே கூடாது. எப்போ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதற்கு மாற்றமாக அது இருந்தால் உடனடியாக தூக்கி எறிய வேண்டும். அதுதான் உண்மையான ஈமான், உறுதியான நம்பிக்கை. இஸ்லாம் என்ற மார்க்கத்துக்கு அதிபதி அல்லாஹ்வே தனது அடியார்கள் மறுமையில் வெற்றி பெற எப்படி நடக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பதற்காகவே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தனது தூதராக அல்லாஹ் நியமித்திருக்கிறான். அவர்கள் வழியாக அல்லாஹ் எதை அறிவித்து கொடுத்தானோ அது மட்டுமே இஸ்லாம் மார்க்கத்தில் உள்ளது. அவர் அறிவிக்காமல் மற்றவர்களால் உருவாக்கப்பட்டவை இஸ்லாத்தில் இல்லாததும் என்பதும் முஹம்மது ரசூலுல்லாவின் கருத்தாகும். அவர்கள் காட்டித்தராத அனைத்தும் பிதஅத் எனும் வழிகேடுகளாகும் என்றும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் காட்டித்தராத அனைத்தும் பிதஅத் எனும் வழிகேடாகும். இது குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மிக தெளிவாக பல கட்டளைகளை நமக்கு பிறப்பித்துள்ளார்கள். எப்படி? எனது கட்டளை இல்லாமல் யாரேனும் ஒரு அமலை செய்தால் அது நிராகரிக்கப்படும் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எச்சரிக்கை. இது முஸ்லீமில் 3442வது ஹதீஸாக இடம்பெற்றது. அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிடாத ஒன்றை யார் கட்டளையிட்டாலும் அது அல்லாஹுவால் நிராகரிக்கப்பட்டுவிடும், ஒரு காலம் அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட மாட்டாது என்பதை தெல்ல தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளணும். இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை யாரேனும் உருவாக்கினால் அது நிராகரிக்கப்படும் என்பதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எச்சரிக்கை. இது புகாரில் 2697வது ஹதீஸாக இடம்பெற்றது. மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரை நிகழ்த்தும் போது செய்திகளில் சிறந்தது அல்லாஹுவின் வேதம், வழிகளில் சிறந்தது முஹம்மது காட்டிய வழி, மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்பட்டவை காரியங்களில் மிகவும் கெட்டவது, மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்பட்டவை பிதஅத்துகள், அனைத்து பிதஅத்துகள் அனைத்தும் வழிகேடுகள் என்றும் குறிப்பிடுவதும் வழக்கம். எந்த ஒரு நிகழ்ச்சினாலும் அப்படி சொல்லிடுவாங்க. இது முஸ்லீமில் 1435வது ஹதீஸாக இடம்பெற்றது. இஸ்லாம் மார்க்கம் என்ற பெயரில் நாம் செய்யும் எந்த காரியமானாலும் அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்களா, செய்து இருக்கிறார்களா, அனுமதித்துள்ளார்களா என்று நாம் கவனிக்க வேண்டும். அவர்கள் சொன்னதாகவோ செய்ததாகவோ அனுமதித்தாகவோ ஆதாரம் இல்லாவிட்டால் அதை விட்டு விலகுவதுதான் முஹம்மது நபியை அல்லாஹ்வின் தூதர் என்று நம்புவதன் அடையாளமாக இருக்கும். முஹம்மது ரசூலுல்லாவில் அடங்கியுள்ள மற்றொரு கருத்து, முஹம்மது நபி அல்லாஹ்வின் தூதர் என்றால் அவர்களுக்கு தான் மார்க்கம் சம்பந்தமான வஹி எனும் இறை செய்தி வரும். இந்த உம்மத்தில் அவர்களை தவிர வேறு யாருக்கும் வஹி என்ற அந்த இறை செய்தி வராது என்பதும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் என்பதனுடைய அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடாகும். அல்லாஹ்வுடைய தூதரை தவிர இந்த உம்மத்தில் வேறு யாருக்கும் அல்லாஹ்வுடைய வஹி என்ற அந்த இறை செய்தி வராது, வரவே வராது என்று முழுமையாக நம்ம நம்பணும். இறைவனிடமிருந்து செய்தியை பெறாத அறிஞர்களையோ நபித்தோழர்களையோ மற்ற யாரையுமே அந்த இடத்துல வைத்து நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. இது குறித்து இறைவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக தெளிவான வார்த்தைகளால் பல்வேறு வசனங்களில் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார். அவைகளை புரிந்து கொள்ள நீங்கள் நாடினால் 2வது அத்தியாயம் 170வது வசனம், 3 103, 6 106, 6 114, 114 115, 7 3, 10 15, 32 2, 39 3, 39 58, 46 9, 49 16, 24 51, 52, 53. 16வது அத்தியாயம் 116, 42வது அத்தியாயம் 21வது வசனம், 5வது அத்தியாயம் 87வது வசனம்,
6:140, 7:32, 9:29, 9:37, 10:59, 5வது அத்தியாயம் 48, 49 ஆகிய வசனங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவான வார்த்தைகளால் என்ன நமக்கு தெளிவுபடுத்துகிறான். படித்து புரிந்து கொள்ளுங்கள். அதிகமான முஸ்லிம்கள் மதஹப் என்னும் கோட்பாடுபடியே தங்களின் தொழுகை, நோன்பு உள்ளிட்ட வணக்கங்களையும், கொடுக்கல் வாங்கல், திருமணம், வியாபாரம் உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகளையும் அமைத்து கொண்டு வருகிறார்கள். சாஃபி, அனஃபி, மாலிக்கு, அம்பிலி ஆகிய 4 மதபுகளின் ஒன்றை தான் பின்பற்ற வேண்டும் என்றும் நம்பி வருகிறார்கள். பிறருக்கும் போதித்து கொண்டும் இருக்கிறார்கள். இதுதான் நேர்வழி எனவும் வாதிடுகிறார்கள். மேலே நாம் எடுத்து காட்டிய அனைத்து வசனங்களுக்கும் எதிராக இந்த நம்பிக்கைகள் அனைத்தும் அமைந்துள்ளது என்பதை அந்த வசனங்களை சரியாக படித்து பார்த்தால் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதற்கு எதிராகவும் மதபுகளை பின்பற்றுவது அமைந்துள்ளது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அந்த திருக்கலிமாவுக்கு, அந்த உறுதிமொழிக்கு எதிராக இந்த மதஹபுகள் கொள்கை என்பது அமைந்திருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். முஹம்மது நபியை பின்பற்றாமல் அல்லாவின் வகி வராத இமாம்களை எப்படி பின்பற்ற முடியும்? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் பின்பற்ற சொல்வது அல்லாஹ்வுடைய வகி, அவன் நியமித்த தூதர். இமாம்களுக்கும் அவங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? எப்படி அவர்களை நம்ம பின்பற்ற முடியும் என்று சிந்தித்து பார்க்க வேண்டாமா? 4 இமாம்கள் எனக்கு பின்னால் வருவார்கள், அவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார்களா? அப்படியே இல்லை. இந்த 4 பேரும் பின்பற்றத்தக்கவர்கள் என்று மக்களாக முடிவு செய்துள்ளார்களே தவிர இதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. மக்களாக முடிவு செய்துள்ளார்கள் தப்பு. என்ன, இவர்கள் மதஹபுங்கிற அந்த மாதிரியான அதுகளை முன்னாடி எடுத்து எல்லாத்தையும் சேர்த்து என்ன மக்களை வழிகெடுத்து அதிலேருந்து வயிறு வளர்ப்பதற்காக இவர்கள் செஞ்சது தானே, இந்த அறிஞர்கள் செஞ்சது தானுங்க. இந்த 4 மதகுகளில் பேரை யூஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு இதில் சம்மந்தமே இல்லை. ஒரு சில செய்திகள் தான் அவங்க தங்களுடைய நூல்களில் எழுதி வச்சுருக்காங்க. அவைகளையெல்லாம் அவங்களுடைய பெயரை தப்பாக பொய்யும் பொருட்டுமாக இவர்கள் மக்களை ஏமாற்றி, ஏன்னா இவங்களுக்குன்னு ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி கொண்டு அவர்களை அசைக்க முடியாத அளவுக்கு ஒரு ஊரில் இவர்கள் செய்வது தப்பு என்று தெரிஞ்ச அந்த மக்களால் இவர்களை ஓரங்கட்ட முடியுமான்னா முடியாது. ஏன், ஒரு மாவட்டத்துக்கு இத்தனை பள்ளிவாசலுக்கு சென்ற ஒரு கூட்டமைப்புன்னு சங்கம் நடத்தி கொண்டு அதன் மூலமாக தைரியத்தில் மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்லக்கூடிய என் போன்றவர்களை வஹாபிகள் என்று ஓரங்கட்டுகிறார். நிச்சயமாக அல்லாஹ் அதுக்கு போதுமானவன். இமாமுங்கள் என்று சொல்லப்படும் இவர்களை விட அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹு அனைவரும் நபித்தோழர்கள். அந்த நபித்தோழர்களின் பெயரால் மதஹபுகள் உருவாக்கப்படவில்லை. ஏன் உருவாக்கப்படவில்லை? 4 இமாம்களும் அந்த நபித்தோழர்களை விட மேலானவர்களா என்பதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன்னா அதற்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லை. இதெல்லாம் பின்வந்தவர்கள் அவர்களுடைய பெயர்களால் இவர்களாக உருவாக்கி கொண்டது. மதஹபில் உள்ள சில சட்டங்கள் குர்ஆனுக்கு நேர் எதிராக இருப்பதையும் நபிகள் நாயகத்தின் வழிகாட்டுதலுக்கு நேர் எதிராக இருப்பதையும் நாம் எடுத்து காட்டினால் அப்போது கூட மதஹபை தான் பின்பற்றுவோம் என்ற மதஹபுவாதிகள் கூறுகிறார்கள். மதஹப் எனும் நச்சு கொள்கை காரணமாக அல்லாஹ்வின் தூதருடைய மரியாதை குறைக்கப்படுகிறது. அவர்களின் முகங்கள் நரகில் புரட்டப்படும் நாளில் இப்படி செய்யக்கூடியவர்களுடைய கதியை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனில் நமக்கு ஆல்ரெடி சொல்லி காட்டிட்டான். என்ன சொல்கிறான்? அவர்களின் முகங்கள் நரகில் புரட்டப்படும் நாளில், எங்கே, மறுமை நாளில் நரகத்தில் போட்டு அவங்களுடைய முகங்கள் பொசுக்கப்படும் பொழுது நாங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டுமே, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டுமே, மாறாக இந்த கண்ட கல்சடைகளுக்கு கட்டுப்பட்டு இந்த நிலைக்கு ஆளாயிட்டோமே அப்படின்னு அங்கே புலம்புவாங்களாம் என்பதே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எங்கள் இறைவா, எங்கள் தலைவர்களுக்கும் எங்கள் பெரியார்களுக்கும் எங்கள் மௌலவி மார்களுக்கும் நாங்கள் கட்டுப்பட்டோம், அவர்கள் எங்களை வழிகெடுத்து விட்டார்கள் எனவும் கூறுவார்கள். மேலும் எங்கள் இறைவா, அவர்களுக்கு நீ 2 மடங்கு வேதனை அளிப்பாயாக, அவர்களை மிகப்பெரிய அளவுக்கு சபிப்பாயாக என்றும் கூறுவார்கள் என்று அல்லாஹ்
33வது அத்தியாயம் 66, 67, 68 ஆகிய வசனங்களில் சொல்லி காட்டுறான். அப்போ முஹம்மது ரசூலுல்லா என்று உண்மையாக நம்பக்கூடிய யாரும் மதகபு எனும் வழிகேட்டில் விழமாட்டார்கள். முஹம்மது ரசூல்லா என்பதில் அடங்கியுள்ள இன்னொரு கருத்து, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருக்குர்ஆனை விளக்குவதற்காக அனுப்பப்பட்டார்கள். எனவே அவர்களின் ஒவ்வொரு சொல்லும் செயலும் திருக்குர்ஆனை ஒட்டியதாகவும் அதற்கு முரணில்லாத வகையிலும் தான் இருக்கும். அப்படித்தான் அதிகமான ஹதீஸுகள் இருக்கின்றன. அது இல்லாமல் அதுக்கு மாற்றமாக ஒரு சில செய்திகளும் இருக்குது. என்ன, அதை தூக்கி நம்ம ஓரம் வச்சுட்டு எது சரின்னு படுதோ, எது சரியான செய்தியாக இருக்குதோ அதை மட்டும் நம்ம பின்பற்றி நேர்வழியில் செல்வதற்கு அல்லாவை உறுதியாக நம்பியவர்களாக நம்மளுடைய பாதையில் நம்ம நடப்போம். மக்களுக்கு அருளப்பட்டதை நீர் அவர்களுக்கு விளக்க வேண்டும் என்பதற்காகவும் அவர்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த போதனையை உமக்கு அருளினோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 14:44 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சொல், செயல், அங்கீகாரம் ஆகிய அனைத்தும் குர்ஆனிற்கு விளக்கமாக இருக்குமே தவிர ஒருபோதும் குர்ஆனுடன் முரண்படாது என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். என்ன, குர்ஆனிற்கு முரண்படும் செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கூற்றாக இருக்கவே முடியாது என்று கூறுவதற்கு இறைவனுடைய இந்த மேற்கோள் காண்ட வசனம் வாக்கு போதுமானதாக நமக்கு அமைந்திருக்குது. எனவே குர்ஆனும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்த செய்திகளும் அல்லாவின் கருத்துகள் என்பதால் இந்த இரண்டுக்கும் மத்தியில் முரண்பாடு வருவதற்கு எல்லளவும் சாத்தியமில்லை. தன் பெயரால் அறிவிக்கப்படும் இது போன்ற செய்திகளை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தெளிவாக நமக்கு தெளிவுபடுத்தி உள்ளார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பொய்யென கருதப்படும் ஒரு செய்தியை என்னிடமிருந்து யார் அறிவிக்கிறாரோ அவரும் பொய்யர்களில் ஒருவராவர். இதை அறிவிப்பவர் சமூரா பின் ஜுந்தப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், முஸ்லீமில் 1. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என் பெயரில் ஏதேனும் ஒரு செய்தியை நீங்கள் கேள்விப்படும் போது அந்த செய்தியை உங்களது உள்ளங்கள் ஒத்துக்கொள்ளுமானால், இன்னும் உங்கள் தோள்களும் முடிகளும் அதாவது உங்கள் உணர்வுகள் அச்செய்திக்கு பணியுமானால், இன்னும் அச்செய்தி உங்களுடைய வாழ்க்கைக்கு நெருக்கமாக இருப்பதாக நீங்கள் கருதினால் அதை கூறுவதில் நானே உங்களில் மிக தகுதி வாய்ந்தவன். என் பெயரால் ஏதேனும் ஒரு செய்தியை நீங்கள் கேள்விப்படும் போது அந்த செய்தியில் உங்கள் உள்ளம் வெறுக்குமானால், இன்னும் உங்களது தோள்களும் முடிகளும் அதற்கு கட்டுப்படாமல் அதை விட்டு விரண்டு ஓடுமானால், இன்னும் அச்செய்தி உங்களுடைய வாழ்க்கைக்கு சாத்தியப்படுவதை விட்டும் தூரமாக இருப்பதாக நீங்கள் கருதினால் உங்களில் நானே அதை விட்டும் மிக தூரமானவன் என்றும் அற்புதமான முறையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதை அபு உஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி அகமதில் 15478வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. எனவே இவைகளெல்லாம் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதில் அடங்கியுள்ள உண்மையான கருத்துக்களாகும். குர்ஆன் ஹதீஸின் ஆதாரத்தின் அடிப்படையில் உள்ளபடி எந்த ஒரு ஒளிவும் அறிவும் இல்லாமல் தெளிவாக எளிமையாக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எளிமையான முறையில் உங்களுக்கு முன் வைத்து விட்டேன். என்ன, இதற்கு அல்லாஹ்வே முழுமையான சாட்சி. அவைகளை சரியாக புரிந்து கொண்டு அதன்படி உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதும், உங்களுடைய மனைவி, மக்கள், உற்றார், உறவினர் அனைவரையும் இதன்படி செயல்பட வைப்பதும், நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய குடும்பங்கள்லேயும் உங்களுடைய தாவா பணியாக இதை கொண்டு சேர்ப்பதும் உங்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோளாக முன்வைத்து, மேலும் என்னுடைய இந்த சேனலுக்கு உங்களுடைய லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் போன்ற உதவிகளின் மூலமாக உதவி செய்யும்படி கேட்டுக்கொண்டு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா.